உலக தாய்மார்கள் அனைவருக்கும் இந்த சேனல் ஒரு வரம். ஒரு பெண் மனவேதனையோட சொல்கிறாங்க, குடும்பத்தில் கஷ்டம், நல்ல அப்பா இல்லை, குடிகார தகப்பன், நல்ல மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கலை. சரி, எப்படியோ காதலிச்சு ஒரு பையனை ஒரு ஆளை கல்யாணம் பண்ணின்னு வாழ்ந்தா அந்த மாப்பிள்ளையும் சரியில்லை. ஸோ அப்பா சரியில்லை, கணவன் சரியில்லை. இப்போ அவங்க என்னை பார்த்து கேட்குறாங்க, இந்த பெண் எப்படி கரை சேருவாள்? நல்லா இதெல்லாம் இந்த கேள்வி கேட்கும்போது நம்ம என்ன பண்ணோம், உட்காந்துன்னு அழணும். தண்ணீரிலே மீன் அழுதால் கண்ணீரை கட்டிட்டு வந்ததா மாதிரி அவர் பழைய பாட்டிலேருந்து திருடி எடுத்த பாட்டை எடுத்து பாடி உங்களை திருப்தி பற்றணும். என்னான்ட்ட, கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார் அப்படிலாம் சொல்லணும். இல்லைன்னா யாருன்னா அழைக்கிறாரு போயிடணும். பராசக்தியில் ஒரு டைலக்கு, நம்மளை மாதிரி குடும்பத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் இருக்கிறது இட்லி சுடுறது தான். அந்த காலத்தில் இட்லி ரோட்டில் விற்கிறவங்கலாம் யார் அப்படின்னா அவர் பயங்கர பிரில்லியன்ட் ஒருத்தர் இருந்துக்கிறாரு. அம்மா கலைஞர்களுக்கெல்லாம் நாயகர் அவர் எழுதிக்கிறார். என்னான்ட்ட, கைம்பெண்கள்லாம் வியாபாரம் பண்ண என்ன தான் பண்ணுவாங்க, இட்லி சுட்டு தான் பழிப்பாங்க. தெரியுமா யாரெல்லாம் பார்த்துக்கிறீங்க பராசக்தி? அதில் இந்த டைலாக் இருக்குது தெரியுமா? பரவாயில்ல, ஒருத்தர் இருக்கிறாங்க நமக்கு பாதுகாப்பு. புள்ள கஷ்டப்பட்டு சொல்லிக்கிறா உங்ககிட்ட, என்னான்ட்ட, ஐயா அப்பா சரியில்லை, புருஷன் சரியில்லை, நான் எப்படி கரை சேரத்துன்ட்டு நீ இது மாதிரி கிண்டல் பண்ணுறியே, நியாயமா? கேட்பெல்லாம் கேட்க மாட்டாங்க அந்த குழந்தை. அங்கேருந்துன்னு என்னையும் ஒரு பொண்ணா பாரு, இல்லை உன் பொண்ணுக்கு இந்த நதினாக்கா அப்போனா அவங்க அப்பாவை நான் மாறணும். அப்படிதானே அதுக்கு அர்த்தம்? அதானே அதுக்கு அர்த்தம். நானும் ஒரு புறம்போக்கு ஒரு மருதேசி நானும் பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிரச்சனை உங்களுக்கு வரும். எப்பவுமே இதை மறக்காதீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது இல்லை, அது ஒரு உங்களுக்கு வரும். கணவன் சரியில்லை, அப்பா சரியில்லை, நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னா கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டுக்கிறீங்க. நீங்கள் உங்கள் சுயத்தை உணர்ந்து நீங்கள் மேலும் திறமையாக வாழ்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்துக்கிறான் கடவுள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, என்ன கடவுள் சோதிக்கிறான்றீங்க. இல்லை, உங்களை கடவுள் வளமையாக்கிக்கிறான். உங்கள் பலத்தை காட்டுறதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுத்துக்கிறான். உங்கள் திறமையை காட்டுறதுக்கான சந்தர்ப்பம் கொடுத்துக்கிறான். நல்ல அப்பா நல்ல அப்பாவுக்கு பொண்ணாக போந்துட்டு வச்சுக்க, ஒன்றும் தேவையில்லை. நல்லா சாப்பிட்டு தூங்கி கம்முனுக்கலாம். கல்யாணம் கூட மெதுவாக பண்ணிக்கலாம், என்ன பிரச்சனை? எப்போனா பண்ணிக்கலாம், பண்ணாமல் கூட இருக்கலாம். என்ன எல்லாம் இருக்குது, அது ஒண்டி தானே. நைட்டில் சோந்தி இது ஒரு டூல் தருவார், அவங்க தானே. போங்கடா, சும்மா சோறு இருக்குது, நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது, என்ன பண்ணலாம், அமேசானில் ஆர்டர் பண்ணணுமா, சாப்பிட்டுமா, தூங்கணுமா, நிம்மதியாக இருக்கலாம். நல்லா அப்பா அந்த என்ன பண்ணுவா, அந்த பொண்ணே என்ன பண்ணுவா சொல்லு? என்ன சிரிங்க? ஒரே தெம்பு தான். ஏன் அப்பாங்கிறாரு, என்ன பிரச்சனை எனக்கு? என்ன நினச்சா சினிமாவுக்கு போய்க்கலாம், கார் ஓட்டணும் கற்றுக்கணும், லைசன்ஸ் வாங்கி கொடுத்துருவாரு, என்ன பிரச்சனை? கார் ஓட்டாமே லைசன்ஸ் வாங்கி வச்சுக்கலாம். நல்லா அப்பா என்ன, உன் திறமை எங்கே வெளிப்படா? ஏன் அப்போ தான் நல்ல அப்பா வச்ச விட்டுட்டு இப்போ கல்யாணம் பண்ணி போனேன். அவன் நல்ல புருஷன், மேட்ரு முடிஞ்சிச்சு உனக்கு. நீ பார்த்தா வாங்கி கொடுத்துருவான், நீ வாங்கி கொடுக்கணும்னு சொல்லுவானா? ஆமாம், கேட்க வேண்டியதே கிடையாது. எதனா பார்த்து என்ன கொஞ்ச நேரம் மறைச்சு இது நல்லகிற மாதிரி பார்த்துட்டு வேண்டியன்னா ரகசியமாக வந்து வீட்டில் வச்சுட்டு உன்னை அதிசயத்தில் ஆழ்த்துவான். உன்னை கடவுள் சோதிக்கிறார். இப்போ அவன் பக்கம் நீ திரும்பவே மாட்டேன். ஏன்? அப்படி ஒன்று இருக்குதே உனக்கு தெரியாது, அப்படி ஒரு உலகமே தெரியாது. வறுமை, கஷ்டம், சோகம்லாம் உனக்கு தெரியாது. வாழ்க்கையில் இன்னொரு பக்கம் உனக்கு தெரியாது, இன்னொரு பகுதியில் நீ பார்க்கவே இல்லை. நான் ஆறுதலுக்காகலாம் இதை சொல்ல, பொய்யெல்லாம் நான் பேசலை, சத்தியம் நான் பேசுறது. இதுதான் நிலைமை. வசதியாக இருந்தால் என்ன நிலைமைன்னா அதுதான். அப்பா பிரில்லியண்ட்டாக இருந்தால் புள்ள ஒன்றும் பண்ண மாட்டாயா, அவனுக்கு காலுக்குத்தே வந்துடும். தோல் மேலே உட்காந்துக்கிற குழந்தைக்கு கால் தெரியாது, சுயமாக நடக்க ஓட மாட்டான், அவசியம் இல்லை, அப்போ தூக்கின்னு போயிடுவான். புரியுதா? அப்போனா வாழ்க்கையில் முன்னேறணுன்னா என்ன இருக்குண்ணா, அப்பா புருஷன்லாம் நல்லா இருக்கக்கூடாது. நல்லா இருந்தால் எப்படி தான் இருப்பீங்க? கேடு கெட்டு குப்பனாகி நல்லா வளமையாக ஒரு 200, 300, 400 ஆகி எங்கே என்ன இருக்குதுன்னு தெரியாத மாதிரி வாழ்வீங்க. அப்படித்தானே? எங்கன்னா எதனா வைப்பீங்க, எப்படின்னா எடுப்பீங்க. ஒரு ஒழுக்கம் கூட இல்லாமல் கூட ஆயிடலாம், எனக்கு தெரியாது. ஆமாவா இல்லையா நீங்கள் சிந்திச்சுக்கோங்க.
நான் இது வாழ்கிறவங்களுக்கு தெரியும், நான் பேசுகிற பேச்சு வாழ்கிறவங்களுக்கு தெரியும். சில பேர் வலி கூட இருக்குது, நம்ம வசதியாகிட்டனால நம்ம பிள்ளைங்க சரியா இல்லையே அப்படின்ற மாதிரி வலி கூட அப்பாங்களுக்கு இருக்கும். வசதியான அப்பாங்களுக்கு, நல்ல அப்பாங்களுக்கு இப்படி ஒரு வலி இருக்குது. நம்ம குடிக்காரனா இல்லாமான்னு கூட நினைக்கிற அப்பாலாம் இருப்பான். நம்ம கேடு கட்டு போயிடலாமா, எல்லாத்தையும் வித்துட்டு கஷ்டப்படலாமா, அப்பனாச்சும் பிள்ளைங்க நல்லா ஆகிடுமா அப்படிலாம் இருக்கும். அந்த பிரச்சனை உங்களுக்கு இல்லை. யாருக்கே ஏன் எல்லாம் பட்டு கெட்டு ஒருத்தர் கெட்டவனா இருக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் அப்பா இயல்பாகவே கெட்டவனா போகிறதுக்குறேன். புருஷனும் உனக்கு சரியில்லை, சூப்பரான ஆள் நீ. ஏன்னா இப்போ தான் உன் சுயக்கால் உனக்கு தெரியும், இப்போ தான் உனக்கு சுய விருப்பம் இருக்குது. இப்போ நீ உன் விருப்பப்படி வாழலாம். எப்படி வாழலாம்? ஆமாம், உன்னை கட்டுப்படுத்துறதுக்கு உங்கள் அப்பா நல்லவர் இல்லை, உன்னை கட்டுப்படுத்துறதுக்கு உங்கள் கணவன் நல்லவன் இல்லை. நல்ல கணவன் நல்ல அப்பாங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தைங்கள வாழ விடாமல் கட்டுப்படுத்திடுவானுங்க. சிரிக்க விட மாட்டானுங்க, பேச விட மாட்டானுங்க, ஃபோன் பண்ண விட மாட்டானுங்க, நடக்க மாட்டானுங்க. அவங்க விட்டாலும் நம்மளால போக முடியாது. ஏன்னா இந்த இந்த செக்யூரிட்டியெல்லாம் போயிடும். நம்ம பண்ணி அப்படின்னா கால் இஷ்டம்னா, இல்லை எவனா கால் இஷ்டம்னா, இல்லை நம்ம எதனா ஆயிட்டோம்னாக்கா இதெல்லாம் இந்த அப்பா கிட்டேருந்து வர செல்வாக்கு இல்லாமல் போயிடுமே அப்படின்ட்டு. புரியுதா? வசதியான அப்பாவுக்கு இப்போ அந்த பெண்ணுக்கும் பையனுக்கும் என்ன பிரச்சனைனா, ஒரு அடிமையாக இருக்கிற வாழ்க்கை கச்சிட்ருக்கோம். இப்போ நீ சுதந்திரமானவளாக ஆயிட்ட. ஏன்? ஆமாம், கேட்கறதுக்கு ஆள் இல்லை. குடிகார அப்பன், கேடுகட்ட அப்பன், உதவாத பீஸு புருஷன். உதவுற பீஸு புருஷன் என்ன பண்ணுறான்னு நினைக்கிறீங்க? திறமையோ வளமையோ உதவாத வண்டி அது. எழுதாத பேனா வச்சுன்னு வைப்பான், வச்சுக்கிட்டீன்னுவான் பேனாவை. அது எழுதவே எழுதாது, அந்த கையத்தே போட முடியாது. இந்த பேனாவை உங்ககிட்ட குத்து வச்சுருப்பான், நீ பேனா வச்சுங்கிற திருமரில் சுற்றின்னு வைப்பேன். அந்த பேனா எழுதவே எழுதாது. எழுதாத பேனா வச்சுருக்கிறவங்களாம் நல்ல புருஷனை வச்சுங்கிறவங்கன்னு அர்த்தமாயிடுவாங்க. நல்ல புருஷனா என்ன இலக்கணம் வச்சுக்கிறீங்க நீங்கள்? தெரியாது. அதனால் கணவன் இல்லை, மனைவி இல்லை, புருஷன் இல்லை, அப்பா இல்லை, சரியில்லைன்னு சொல்கிறதெல்லாம் குற்றம். நீ இருக்கிற, யார் இருக்கிற? முதல்ல உங்ககிட்ட இருக்கிறது நீ. உங்ககிட்ட என்ன இருக்குது? நான் என்ற ஒரு வஸ்து உங்ககிட்ட இருக்குது. நான் இருக்கிறேன். நான் இருக்கிறேன்றது உன்னால் ஆனது இல்லை. நீ அந்த மாதிரியான சூழ்நிலைனா இரு. ஏழையாரு, பிச்சைக்காரனாரு, பிச்சைக்காரியாரு, அப்பா இருக்கிறாரு, அப்பா இல்லாதவரு, பணக்காரனா கூட இரு, பணக்காரியா கூட இரு, பணக்கார அப்பாவுக்கு பிள்ளையாரு, நல்ல அப்பாவுக்கு பொண்ணா கூட இரு. ஆனால் நான் இருக்கிறேன். ஏங்க இருத்தே? நான் இருக்கிறேன். அது ஒரு பெரிய வரம். நான் இருக்கிறேன் அப்படின்னும் போது தான் உனக்கு பிரச்சனையே. நான் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. நான் இருக்கிறேன்றதுனால என்ன இருக்குது? எனக்கு பிரச்சனை இருக்குது. நான் இல்லைன்னா பிரச்சனை. தூங்கிட்டே எனக்கு பிரச்சனை இல்லை, மூச்சுதான் தான் பிரச்சனை இருக்குது. அப்போ நான் இருக்கிறேன், விழிப்போடு இருக்கிறேன். மேலும் விழிப்பாக்குறது தான் பிரச்சனை. மேலும் விழிப்பாகிறது தான். கால் எப்போ வலிக்குது? அப்போ தான் விழிப்புணர்வு ஏற்படுது. கால் இருக்குது, கவனமாக இருக்கணும், நல்ல ஷூ போடணுன்ட்டு. முள் குத்துறதுனால தான், நம்ம முள்ளை மெச்சிக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணோம்? செருப்பு போட்டோம். பிரச்சனை வந்தால் தான் வாழ்க்கையில் வளமாகணும்னு நினைக்க முடியும். ஸோ உனக்கு தான் சந்தர்ப்பம் இருக்குது, சுயகாலில் நிற்கிற சந்தர்ப்பம். அதனால் உனக்கு சொல்கிறேன், இதெல்லாம் வரன்னு நினச்சிட்டு வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு என்ன செய்யணும்னு யோசிக்கணுமே தவிர இதை சொல்லி கரை சேர்றது அப்படின்னு சொல்லக்கூடாது. கரை சேர்னா நீந்ததுக்கு கரை சேரணும், அவ்வளோதானே. கரையான் சேர, கரையில் தாங்கிற நீ எங்கே தாங்கிற? ஆமாம், கரையேறணும்லாம் சும்மா போய் சொல்லுங்கிறானுங்க. அப்படி கரையேறணும் கரையேறணும். கரையேட்டு நீ. உனக்கு கேடு கட்ட அப்பா, கேடு கட்ட புருஷன் கச்ச உடனே நீ கரையேற்ற. மற்றவங்களாம் கரையேறல. வசதியானவன் கரையேறல. வாழ்க்கையை கொண்டாட்டம்னு நினச்சின்னு பொய் சொல்லுங்கிறவன் கரையேறல. உண்மையிலேயே கொண்டாடுறவன் கரையேறான். பணம் வச்சுக்கணும், அது கொண்டாடுறவன் தான் பணக்காரன். பணத்தை பெச்சில் பூட்டிட்டு சொம்மனா வாழ்ந்துங்கிறவங்களாம் பணக்காரன் கிடையாது. என்ஜாய் பண்ணணும். போட்டுக்கிட்டு என்ன பண்ணான்? உன்னால் ஹோட்டலில் போய் சாப்பிட்ணும், வண்டி வாங்கி ரோவர் போட்டு வாங்கி ஓட்டி காட்டணும், சிமெண்ட் ரோட போட்டு பார்க்கணும், பெரிய ஆளை போட்டு ஆளே வரலாம் கூட பரவாயில்ல, பெரிய ஆளை கெட்டு உட்காந்துக்கணும். ஆமாம், வாழ்றவனா யாரு? வாழ்றவன். அதெல்லாம் இது ஏழை பணக்காரன் மட்டும்லாம் கிடையாது. பாய் கீஞ்சு போனதெல்லாம் கணக்கு இல்லை. தூக்கம் தான் முக்கியம். எதுதான் முக்கியம்? தூக்கம் தான் முக்கியம். பெட்டு போட்டவங்களாம் தூங்கிட்டாங்களா? அதுதான் பிரச்சனை. இப்போ நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க நான் பெரிய பெட்டு போட்டுக்கிறேன். அதெல்லாம் பாட்டே ஆயிட்டானுங்க. மெத்த வாங்கனே தூக்கத்தே வாங்கல. தூக்கம் வாங்க முடியாது, தூக்கத்தின பண்ண முடியாது. நல்ல வேசந்தம் வெளுத்து இந்த கபட நாடக வேலைதாரிங்க சுத்திக்கிறாங்க. உன்னால நடிக்கவே முடியாது. ஏன்னா பிரச்சனை நடக்கிற. உன்னுடைய கண்ணீர் உண்மை, நீ நடிகர் மாதிரி நடிகர். உன்னுடைய வேதனை உண்மை. நீ கடவுள் நினைக்கிற நினைப்பு இருக்குதுல்ல, அது ரொம்ப சத்தியார்த்தமானது, ரொம்ப சத்தியம். நீ உண்மையிலே மனதுருகி கடவுள் நினைக்கிற. உண்மையிலே கடவுள் இருக்குதா? ஏன்டா எனக்கு இந்த பிரச்சனை, புருஷன் சரியில்லை, அம்மா
கடவுள் சொல்கிறார், இவங்களாம் சரியில்லை தானே நான் சரின்னு தெரிஞ்சுதே, இவங்களாம் சரின்னு என்ன பண்ணியிருந்திருப்பேன். பார்ப்பேன், யோசிப்பேன், கடவுளை பற்றி யோசிப்பேன். என்னை பற்றி யோசித்துக்கிற சந்தர்ப்பத்தை நான் தான் கொடுத்தேன். பிரச்சனை உண்டு இல்லை, நான் தான் கொடுத்துக்கிறேன். எதுக்கு? கொஞ்சம் பாரு. யார திரும்பி பார். கடவுளுக்கு ஒரு வரம், என்னை பார் என்று அழைப்பதற்காக என்ன தந்தார் அவரு? கை தட்டினாரு, உனக்கு சத்தம் கேட்க முடியல, காது குயின்னு திரும்பி பார்த்தை. இல்லைன்னா என்ன பண்ணியிருந்திருப்ப? உன்னெல்லாம் கூப்பிட்டுறாரு. யாரு? கடவுள் தன் பக்கம் திரும்ப. உனக்கு தான் கரையேற முடியும், மற்றவங்களுக்குலாம் கரையேற முடியாது. வசதியானவங்களாம் கரையேற முடியும். அப்போ நீ வசதி ஆகிட்ட, கரையாறின பேர் வசதி ஆகிட்டேன். பிரச்சனை வந்து பேர் வசதி. அப்போ பிரச்சனை வந்தால் தான் கரையேறணுமானா அதுவும் கிடையாது. பிரச்சனை வராமே கூட கரையேறிடணும். புரிஞ்சுக்கணும். பிரச்சனை கூட எனக்கு ஒரு பணம் கூட வசதி கூட என்னோட தடை. நான் வாழ வெட்டியாக வாழ்றதுக்கு எங்கள் எப்போ நல்லவனாகிறான்னு புரியணும். அந்த குழந்தைக்கு அது கஷ்டம், புரியாது. என் கணவன் நல்லவனாக இருக்கிறான், அதனால் நான் சரியாக இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியலன்னு ஒரு வாழ்ந்துங்கிற பொம்பளைக்கு சிந்திக்க கூட மாட்டான். ஆனால் உனக்கு சிந்திக்க வச்சுட்டாங்க. ஏன்? அவன் வரையறதுல கூட சிக்கப்பட்டுக்கிறான். கணவன் சரின்னு அவன் நினச்சினுக்கிறா, இல்லை அப்பா சரின்னு நினச்சினுக்கிறாள் தவிர அப்பா சரியா கணவன் சரியான்னு அவளுக்கு தெரியாது. இங்கே பிரச்சனை அவள் யோசிக்கவே மாட்டா. உனக்கு உன்னை யோசித்தே ஆகணும் இனிமேப்பட்டு. அதனால் உன் பிரச்சனை உனக்குன்னா எந்த பிரச்சனையும் வரதான். இப்போ நகர என்னை பற்றி எதிர்த்து பேசி சிறைச்சாலைக்கு போனது எனக்கு ஒரு வரம். இல்லைன்னா ஒரு 5 கோடி மிச்சமாயிருக்கும். கஷ்டமாயிருக்கும். 5 கோடி ரூபாய் என்னை விளம்பரப்படுத்தணுன்னா 10ல் ஒருத்தருக்கு எனக்கு தெரியும். தமிழ்நாட்டில் வாழ்கிற ஒரு 10 பேரை விசாரிச்சானா ஒருத்தனுக்கு என்ன தெரியும். இது மட்டும் இல்லை, இது மாதிரி தெரிஞ்சவங்க அமெரிக்காவில் இருக்கிறாங்க, லண்டனில் இருக்கிறாங்க, மலேசியாவில் இருக்கிறாங்க, சிங்கப்பூரில் இருக்கிறாங்க. இதெல்லாம் எதனால் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? 35,000 சப்ஸ்கிரைபரோட இதுக்கு போனேன். 60,000 சப்ஸ்கிரைபரோட வந்தேன். ஒரு 70,000 சப்ஸ்கிரைபரோட போனேன். 1 லட்சம் சப்ஸ்கிரைபரோட வெளியே வந்துட்டேன். இப்போ போய் என்ன ஆயிடுச்சு எனக்கு? வரமா சாபமா? கொஞ்சம் வலியோடு வளர்றோம், அவ்வளோதான். ஏனியில் ஏறும்போது கொஞ்சம் பயம் இருக்கும், காலும் வலிக்கும், ஊந்துருமோன்ற ஒரு பயமும் இருக்கும். ஏற்றாக்கா மேட்ரு இல்லை, அப்படி தானே? அப்போ வாழ்க்கையில் ஏனியில் ஏறும்போது கொஞ்சம் நெருடாகவும் குறுகலாகவும் தான் இருக்கும். அந்த பிள்ளைக்கு அந்த மாதிரியான ஒரு பாதை, இந்த சூழ்நிலை ஈஸியாக கரை சேரலாம். திறமை என்னான்னு கணக்கு போடு, திறமையை வளர்த்துக்கோ, பணத்தை சம்பாதி, கொண்டாட்ட மாதிரி. என்ன பிரச்சனை உனக்கு? நீ தான் சந்தோஷமாக இருக்க முடியும். ஏன்? சுட சுட சாப்பிட்ற நீ தான், சொந்த காசு. பன்னு வாங்கி சாப்பிட்டா கூட அதுதான் உந்து. நீ 10 ரூபா தான் சம்பாரிச்சு அதில் ஒரு பன்னு வாங்கி சாப்பிட்டா அது யாருது? உந்து. என்ன பெரிய அப்படியே பண்ணே நீ செய்கிறவளுக்கு உனக்கு எல்லா மிஷினும் எல்லாமே வந்தாலும் கூட அது யார் தெரியல, உந்து இல்லை. உந்து இல்லை. நான் உன்னை துக்கப்படுத்த சொல்ல வரல. வசதியாக இருக்கிறன்றதுனால துக்கம்லாம் இல்லை. வசதியாக இருந்தால் மட்டும் போதுமா? வாழ்ந்து காட்ட தேவை இல்லையா? வாழணும். எனக்கு என்ன தேவை, நான் அதை எப்படி அடையணுன்றதுலையும் கவனமாக இருக்கும். தேவை மருந்து வாழ்ந்துங்கிறான்னா என்ன அர்த்தம்? வசதியாகிட்டு தேவை மறந்துடுற. ஏழையாக இருந்தா தேவையை மறக்க முடியாது. ஏன்? உன்னை பசி வாட்டும், உன்னை தூங்க விடாது. அட்லீஸ்ட் திருடினாச்சும் சாப்பிட்லான்னு நினைப்பேன். அப்போ உன் திறமையை வெளிப்படுத்த ஒரு உந்து சக்தி உனக்கு இயல்பாகவே கிடைக்குது. ஸோ நீ தான் கரையாற முடியும். இது பணக்காரங்களுக்காக ஏழைங்களுக்காக போட்டியிலலாம் நான் சொல்ல வரல. நீ பணக்காரனாக இருந்தால் கூட போதாதுன்னு நினச்சா நீ முன்னும் முன்னேறுவேன். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் உனக்கு என்ன நினைக்கக்கூடாது, அது போதும்னு. நான் போதுன்னே நினைக்க மாட்டேன். அதுவே வைத்தறிச்சல் உங்களுக்கு வரவங்களுக்கெல்லாம், இவன் போதுன்னு இவன் வாங்குறான், இந்த சேர் வச்சுருந்தான் போதாதுன்னு இங்கேருந்து வந்து போட்டான். இவ்வளோ பெரிய சேர் வாங்கும்போதெல்லாம் கொஞ்சம் பேர் ஓட்டான். நான் வசதியாகிட்டா கொஞ்சம் பேர் ஓட்டுருவான். இவன் நல்லா வந்தானுங்க, இங்கே இடத்த பார்த்தானுங்க, இவ்வளோ பெரிய இடமானானுங்க, போயிட்டானுங்க கொஞ்சம் பேர். இப்போ போயிட்டோம்னா போய் ஏன் போனாங்கன்னு கேட்டுக்கிறாங்க. இது பொறாமையில் போனாங்க, நானா பண்ண முடியும்? நான் ஆரம்பித்த காலத்துலேருந்து நிறைய பேர் போயின்னுக்கிறானுங்க. அது திறமை உள்ளவனுங்க வீடியோ போட்டு ஏன் போனாங்கன்னு கேட்டுக்கிறாங்க. இவ்வளோ தான். உனக்கு திறமைக்கு இது கேட்கறதுக்கு அவ்வளோதான். புரிஞ்சு வச்சிடணும். பிரச்சனைகள் என்ன வரும். அதனால் அந்த புள்ள வரம்னு நினச்சி வாழ்ந்தால்னா இந்த அப்பன் சொல்கிறேன் நல்லா இருப்பேன், இல்லை இந்த மாமா சொல்கிறேன் நல்லா இருப்பேன். நீ என்ன வேணா நினச்சிக்கோ. புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? அப்பாவா நினச்சிக்கோ, மாமாவா நினச்சிக்கோ, இல்லை மச்சின்னா நினச்சிக்கோ, பக்கத்து வீட்டுக்காரன் நினச்சிக்கோ, இல்லை கிழப்பு கூட நினச்சிக்கோ. ஆனால் எப்படி இரு, நல்லா இரு. உனக்கு தான் நல்லா இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. திறமையை வளர்த்துக்க. யாருடைய இரக்கத்தையும் எதிர்பார்க்காத. யாருடைய இப்போ இந்த கேள்வி கேட்டு இரக்கத்தை எதிர்பார்க்காத. நல்லதில்லை, அது அசிங்கம். கடவுள் உனக்காகவே இருக்கிறான். உனக்கு கை காலெலாம் குத்து வச்சுக்கிறான். திறமை இல்லைன்னு பாரு, 10 விரல் தெரியும். 10 விரல் என்ன செய்ய முடியாது? சாணி தட்டுறதுலேருந்து, ஓவியம் வரைகிறதுலேருந்து, கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறதுலேருந்து எல்லாம் எதில் தான் செய்ய போகிறாங்க? விரல்களில் தான். வடை தட்டி சொல்கிறதுலேருந்து, தோசை போடுறதுலேருந்து எவ்வளோ செய்ய முடியும்? பல கோடி வேலைகளை செய்ய வல்லது இந்த விரல்கள். சாதாரணமானது இல்லை இது. இல்லை,
வர்றோம். அப்படி இவ்வளோ வரத்து வச்சினாலுமா இது சரியில்லைன்னா என்ன இது அதுதான் புரியுதா? உன்னை கண்ணு காது மூக்கோட அமைச்சிக்கிறாரு கடவுள். வச்சுன்னு வாழ்றதுக்கான சந்தர்ப்பம் நிறைய இருக்குது. வேதனைப்பட்டுன்னு துக்கப்பட்டுன்னு உட்காந்துன்னு மூஞ்சி வர வேதனை வச்சு சோறு வர நம்ம மணி கூட விட்டு மைக்கு வச்சு எப்படி இருக்கலாம்? நம்ம தான் நிமிந்து இருக்கணும். நம்ம தான் எப்படி இருக்குன்னா ஏன் நமக்கு தான் வாய்ப்பு வாய்க்கிறதுக்கு சும்மா தெம்பா ஒரு தென்றல் புயலாகி வருமே இந்த மாதிரி படத்தை பார்த்து கெட்டும் போயிடக்கூடாது. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. உனக்கு தான் சந்தர்ப்பம். நல்லா இரு.